திமுக கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவோட போற மாதிரி தெரியுது. அதுனா கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமாக தான் போயிட்டாங்க. உங்களுக்கு ஏன் எரியுது? சபாநாயகர் திரு ஓம் பிர்லா டீ பார்ட்டி வச்சாங்க. அதில் குடும்பம் கோபால குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து மட்டமா நடத்தினாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, திமுக அவங்களோட வேற சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க இன்னைக்கு தாவேகால. யோகியமானவனா இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓடி போயிருக்காங்க. திருச்சி சிவா மத்திய அமைச்சரே ஆயிடுவாருன்னு ஏன் கனிமொழி அவர்கள் ஆகக்கூடாதா? 39 எம்பியா இருக்கவங்க இப்ப 59 இல்ல 60 எம்பி ஆக போறாங்க. கிட்டத்தட்ட 20-21 எம்பி இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை விட ஒரு சான்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றது அசிங்கமா இல்ல, அருவருப்பா இல்ல, வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஏங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது நீங்க சொல்றது. ஆமா, அதுக்கு முன்ன இல்ல பாஜகன்ற ஒரு கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடி கிடையாது. இல்ல ஆர்எஸ்எஸ் இருந்தது இல்ல, அந்த பாஜகவுடைய தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸ் இருந்தது இல்ல, அது கட்சி கிடையாது. அப்ப சந்தோஷம் தானே படணும். நீங்க ஸ்வீட் எடு கொண்டாடு கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு ஸ்வீட் கொடுப்பீங்களா? அதை விட்டு போட்டு ஐயோ திமுக போயிடுவேன் போனா ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பு வாருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். திமுக கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவோட போற மாதிரி தெரியுது. அதுனா கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா தான் போயிட்டாங்க. உங்களுக்கு ஏன் எரியுது? மொத்தமே போயிட்டாங்களா சார்? ஆமா, என்ன உங்ககிட்ட தான் போனோமா? நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணுமா? ஏன் போயிட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்களேன், ஒரு கேஸ் போடுங்களேன். திமுக பாஜக கூட்டணி வரக்கூடாதுன்னு செய்யுங்களேன். என்னப்பா அவங்க இஷ்டம், அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? இல்ல அப்பா மாதிரி பையனும் அப்படியே இருக்காரு. அதனால என்ன பண்டார கட்சி பரதேச கட்சி எல்லாம் சொன்னாரு. ஆமா, நீங்க எவ்வளவு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப கூட்டணி வச்சுருக்கிறீங்களா எங்க மாநிலத்துல? அவங்கள மட்டும் கேள்வி கேட்குறீங்க. யாரை கழுவி ஊத்தாம இருக்காங்க சொல்லுங்க. இன்னும் புதுசா என்னவோ கேட்குறீங்க. அரசியல் நீதான் இவங்க வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி. ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணி இருந்தது, அப்புறம் வெளில வந்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது, வெளில வந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது, திமுக அதிமுக கூட்டணி இருந்தது. இவ்வளவு ஏங்க இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 21 சிஎம்ஆ பதவி ஏற்றுக்கிற உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்பட கண்காட்சி நடத்தினாங்க. மிசா கால கொடுமைகள். காங்கிரஸ்காரங்கெல்லாம் கூட போயிருந்தாங்க. அந்த மிசா காலத்தில் ஸ்டாலின் அவர்களையும் உள்ள தள்ளி வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. முரசொலி மாறன் அவர்கள் அன்னைக்கு பட்டது கடைசி வரைக்கும் அந்த வேதனை அவர் அனுபவிச்சுன்னே இருந்திருக்காரு. திமுக காரங்க எத்தனை பேர் வந்து செத்தே போயிருக்காங்க. அதெல்லாம் வேற இருக்கு. உனக்கான சிட்டி பாபு அவர் தான் சொல்ற ஸ்டாலினை காப்பாத்துக்கு செத்தே போயிருக்காரு. சரி, இப்ப சொல்லுங்க, அந்த புகைப்பட கண்காட்சிக்கு காங்கிரஸ் போனாங்களா இல்லையா? அப்ப கூட்டணியில தானே இருந்தாங்க. அடிச்சவங்களும் அவங்களோடைய கூட்டணியில இருக்கும்போது பாஜக இந்த மாதிரிதான் திமுக உள்ள விட்டு அடிச்சுதா? காங்கிரஸ் தான் வந்து இவங்க திமுக அமைச்சர்கள் ஆராசா அவங்களெல்லாம் உள்ள போட்டாங்க. காங்கிரஸ் தானே போட்டாங்க. அவங்களோடைய கூட்டணியில இருந்தாங்கல்ல. ஆனா பாஜக அந்த மாதிரி எதுவும் செய்யல. அப்புறம் அவங்களோட கூட்டணி போனா என்ன தப்பு உங்களுக்கு? சார் மறந்துட்டீங்களா சார்? என்ன மறந்துட்டோம்? செந்தில் பாலாஜி இருக்கட்டங்க, 400 நாள் மத்திய அமைச்சரா இல்ல வந்து மாநில அமைச்சரா? அதை யோசிச்சு பாருங்க. ஆராசா அவர்கள் எத்தனை நாள் ஜெயில இருந்தாரு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் உள்ள போனாரு. அவங்களுடைய கூட்டணியில இருக்கும்போது பாஜகவோட கூட்டணியில இருக்கிறது என்ன தப்புன்றீங்க நீங்க? சார் அதாவது பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுக்குடைய வெற்றியின் ரகசியம், வெற்றியின் இதுவே ஃபார்முலா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? திமுக ஜெயிக்கணும் நீங்க தான் அழுது நிக்கிறீங்க போல இது. ஆமா, அவங்களுக்கு தெரியும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சோ தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எந்த லெவலுக்கான இறங்குவாங்க திமுக. அப்படியா? எப்படி பாஜகவோட கூட்டணி வச்சீங்கன்னா வந்து திமுக காப்பாத்திட முடியுமா? சார் இன்னும் கூட்டணி வைக்கலையா சார்? இல்ல வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போமே. வச்சுட்டாங்க. திமுகல இருக்கவங்க எல்லாம் எப்படி காப்பாற்ற போறீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓ, அதாவது இங்க டிவிஎஸ் இறங்கினா அங்கிருந்து இடி வந்துரும், அதுல இருந்து காப்பாத்துவதற்காக இப்படியா? சரி, அப்ப இடில இருந்து காப்பாத்துறது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில இருக்காங்க? தாவேகா இருக்கு. அவங்க திமுகவை என்ன சொல்றாங்க? தீய சக்தின்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுத்தா இடி என்ன அது எடுக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல மத்திய அரசாங்கம் வந்து எடுக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஈஸியா உள்ள வந்துருவாங்களே. எஃப்ஐஆர் போட்டாவே போதும். வராங்க வரல அது வேற விஷயங்க. ஆமா, இப்ப நீங்க சொல்றீங்க
அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக பாஜகவோட கூட்டணின்னு. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். டிவிஎஸ்சி இங்க தாவேகா கண்ட்ரோல்ல தானே இருக்குது. ஆமா அவங்க சார். தானே ஆட்சியில இருக்காங்க. ஆமா. நீங்க கேஸ போடுங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்கு இடி போட்டாங்களா இல்ல இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல போட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்களும் போடுங்க. நீங்க ஏன் வந்து இடி வரணும்னு எதிர்பார்த்து நிக்கிறீங்க? இதுல என்னன்னா, இன்னைக்கு வந்து இடி வந்து இது மாதிரி பண்ணுதுன்னு சொல்ற வாய்கள் தான் நேத்து வரைக்கும் பாத்தீங்களா, இடி, சிபிஐ, ஐடி இதை மூன்றையும் வைத்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இன்னும் நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீங்க. என்னங்க இது? ஒரு வாயா பேசணும். திடீர்னு ஒரு நாள் வந்து பழி வாங்குறீங்கன்றீங்க, இன்னொரு நாள் வந்து ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றீங்க. எடுக்கணுமா கூடாதா? இல்ல எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து இடி நடவடிக்கை எடுக்கணுமா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா? அப்போனா அதாவது இதுவரைக்கும் இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் நடந்தது. சபாநாயகர் திரு ஓம் பிர்லா டீ பார்ட்டி வச்சாங்க. அதில் கோபால குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கேட்டதுக்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தார்கள், அந்த நன்றி தெரிவிப்பதற்காக அப்படின்ட்டு. ஏன் தைரியமா சொல்லிட்டு போக முடியலையா சார்? நான் கேட்குறேன், இப்போ கனிமொழி அவர்கள் அங்க போய் கலந்துக்கினாங்க அப்படின்னா இது என்ன ஒரு ஃபேமிலி ரீயூனியனா? ஆமா அந்த சார். டீ பார்ட்டின்றது நாடாளுமன்ற அங்க இருக்கிற எம்பிக்கள், கட்சி தலைவர்கள் அவர்களுக்கான அழைப்பு தானே. இது என்ன கல்யாணம் காது குத்து மாதிரி ஃபேமிலியாவா இன்விடேஷன் கொடுத்தாங்க? அதெல்லாம் அவங்க ஒரு எம்பியா தானே கலந்து நிற்கிறாங்க. ஆமா அப்புறம் ஏன் நீங்க குடும்பம்ன்றீங்க? ஆமா சார். அதாவது இந்திய கூட்டணியே கலந்துக்கல, எந்த எதிர்க்கட்சியுமே கலந்துக்கல, இவங்க போய் கலந்துக்கிற அதுல தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதா? இது என்ன மர்மம் இருக்குது? சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா? திரிணாமுல் காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்ல எம்பிகள்லாம் ஒச்சிக்கின்னு புதுசா திரிபுரால ரீசெண்டா ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. ஞாபகம் இருக்குதா? ஆமா. அவங்களையும் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு சில பேர் பிரச்சனை கிளப்பினாங்க. என்னங்க திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றது மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சி, நீங்க இவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு திமுக, கம்யூனிஸ்ட் 2 பேர் மட்டும்தான் வெளிநடப்பு செஞ்சாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? திரிணாமுல் காங்கிரஸும் அவங்க புள்ளி கூட்டணியில் இருக்குது இல்ல. அப்ப எப்படிங்க மம்தா பானர்ஜி அவர்கள் தான் தலைவர்னு சொல்லுங்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து கட்சியை விட்டு வெளில போயிட்டு யாருன்னே தெரியாது, அதுவும் திரிபுரால இருக்க ஒரு கட்சியோட சேர்ந்து போட்டான்றாங்க. இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு காங்கிரஸ்ல பிரச்சனை பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? அப்ப அதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதுல அதை உடைச்சிட்டு போயிட்டாங்கன்னா திமுக, கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்ல, வெளில வந்தாங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப அதுல என்ன மர்மம் இருக்குது? எனக்கு அந்த மர்மத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க கலந்துக்கினதுக்கு மர்மத்தை சொல்றேன் நான். இல்ல அப்ப அதாவது எப்பயுமே பாஜக ஒரு தீய சக்தி, ஒரு பாசிச சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த அந்த வாயி, அந்த கட்சி இப்படி போய் கலந்துக்கிட்டதுனால்தான் அதனால்தான் ஏன் நேராவே அப்புறமா அடுத்த ஸ்டெப்பு மந்திரி சபையில கலந்துக்குவாங்களா? ஏன் கலந்துக்கூடாது? இன்னும் ஏதாவது அரசியல் சட்டத்துல தடை ஏதாவது இருக்குதா? திமுக மந்திரி சபையில கலந்துக்கூடாது? ஏற்கனவே இருந்தவங்க தானே. முரசொலி மாறன் இருந்தார்ல, ஆமா. டிஆர் பாலு அவர்கள் இருந்தார்ல, இது மாதிரி நிறைய பேர் மந்திரியா இருந்திருக்காங்க. ஆமா சார். பல காலகட்டத்துல பல கட்சிகளோட கூட்டணியில. அப்புறம் என்ன இப்ப சேர்ந்தா என்ன தப்பு? இதுக்கும் உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணுமா? யாரை மந்திரி சபையில சேர்க்கறது, யாரை சேர்க்கக்கூடாது, யாருக்கு பதவி கொடுக்கறது, என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கறது அப்படின்றதுக்கு. ஸோ திமுக அவளை ஒன்று மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும், இல்லை கூட மத்தியில் ஆட்சியில் இருக்கணும். அதனால இருக்க முடியாது இல்ல. எல்லா கட்சியும் அப்படித்தானே. இப்ப காங்கிரஸ் வந்து இன்னத்துக்கு இவ்வளோ கலாட்டா பண்ணின்னு இருக்கிறாங்க. இத்தாலி பிரைம் மினிஸ்டரை பத்தி தரக்குறைவாலாம் வந்து இன்னும் ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணின்னு இருக்கிறாரு ஒரு ராகுல். எதுக்காக? பதவியில இல்ல, அவங்களால பதவியில இல்லாம இருக்க முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை, கரப்பாம்பூச்சி அங்க போராட்டம் பண்ணா இவங்க போய் இங்க உட்காந்துக்கிறாங்க. எதனால? பதவி இல்லாம இருக்க முடியாது. அப்போ திமுக மட்டும் நீங்க குறை சொல்லுங்க, பதவி இல்லாம ஆட்சி இல்லாம இருக்க முடியாதான்னு. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப யோகியம் மாதிரி இவங்க மட்டும் தான் பதவி அலைகிற மாதிரி கேக்குறீங்க. அது எப்பயுமே நடக்கிறது தானே சார். திமுக எழுதப்படாத விதி தானே. திமுக மட்டுமா? மற்ற கட்சிகள்லாம் கிடையாதா? காங்கிரஸ் கிடையாதா? அப்புறம் சார் இப்ப எதுக்கு போய் தாவேகாவோட போய் சேர்ந்தாங்க? பதவி வேணும் தானே. 67க்கு பிறகு முதல் முறையாக மந்திரி. அப்ப பதவிக்காக தானே போய் சேர்ந்தீங்க. அப்படி இல்ல சார். வேற எப்படி? அதாவது திமுக 2 கம்யூனிஸ்டுகளையும், விசிகாவையும், இந்திய முஸ்லிம் லீக்கும் காங்கிரஸை வெறும் படு கேவலமா நடத்தினாங்க. அதனால விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டாங்க சார். எப்படி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு? வாய்ப்பு அமையல சார். சான்ஸ் கிடைச்சது, நான் போயிட்டேன். இது எப்படி இருக்குதுன்னா, ஆமா சார், சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் அவன் யோக்கியம் சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் மே 4ஆம் தேதி தான் தெரியுமா எங்களை வந்து இது மாதிரிலாம் நடத்தினாங்கன்னு? சரி, நீங்க என்ன சொன்னீங்க?
திமுக கூட சொல்ல, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து மட்டமா நடத்தினாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, திமுக அவங்களோட தானே சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க தாவேகால. வெக்கமா இல்ல? யாரு உங்களை வந்து இழிவுபடுத்தினாங்களோ அவங்களோடய கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா, அவங்களோடய மந்திரி சபையில உட்காந்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றீங்களே. என்னங்க இதெல்லாம் பேச்சு? எனக்கு புரியலையா? இல்ல, அப்படி பாடா படுத்திட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதி பங்கிட்டு குழுவுல. அதனால மானம் விட்டு அவமானம். சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூடவே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் குத்தாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து இடம் குத்ததே தப்பு. அதுக்கு நீங்க இப்படிதான் பேசுவீங்க. அவங்க கிட்ட இருந்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சு போட்டுட்டு இன்னைக்கு வந்து எங்களை வந்து இப்படி நடத்தினாங்கன்னா அதை நீங்க யோகியமானவனா இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓடி போயிருக்கணும். சார், இப்படிதான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. திமுகவை அப்படி இப்படி இப்படின்ட்டு கடைசியில பார்த்தா இப்ப திமுகவை வக்காலத்து திமுகவை குறை சொல்றதுக்கு குறை சொல்றவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேக்குறேன். அப்படியா? இன்னும் யாருமே பண்ணாத அவங்க பண்ண மாதிரி கேட்டுக்கிறீங்க. நீங்க இங்க யாரு யோகியான்னு சொல்லுங்க. அரசியல் யாருமே யோகியும் கிடையாது. கேள்வி கேட்காதீங்க. அப்படி அவங்கள சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? நீங்க என்ன லட்சணத்துல நீங்க வந்து கூட்டணி வச்சு நிக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு மத்தவங்களுக்கு கேள்வி கேளுங்க. ஆனா நீங்க இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தவனை பார்த்து இவன் தப்பு பண்றான், நீ யோகியமா அதே தப்ப நீ பண்ணிவிட்டு அடுத்தவனை பார்த்து பண்ணாதுன்னு சொல்றீங்க. அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஆனா உண்மையில இது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கனிமொழி சோம் கூட அரசியல் நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லைன்றாரு. இது காலங்காலமா சொல்லிட்டு வராங்க. சர்ச்சில் பீரியட்லன்னு சொல்லிட்டு வராங்க. புதுசா சொல்ற மாதிரி கேக்குறீங்க. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசம் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, சொல்லிட்டு போறாங்க. இதுல என்ன அப்பா தப்பாவ சொல்லிட்டாங்க, இருக்கிறதா தானே சொல்றாங்க. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரு வந்து இன்னும் ஒரு படிக்கு மேல போய் திருச்சி சிவா மத்திய அமைச்சரே ஆயிடுவாருன்னு. கனிமொழி அவர்கள் ஆகக்கூடாதா சார்? அவங்க சொன்னது சொல்றேன் சார். அவர் சொல்லிட்டாங்க. இப்ப நான் கேக்குறேங்க, ஏன் கனிமொழி ஆகும் சார்? அவங்க அப்படிப்பட்ட ரொம்ப இதெல்லாம் ஜென்டில் மேன் சார், ஜென்டில் உமன் சார். சரி, அப்ப அவங்க மினிஸ்டர் ஆயிட்டு போட்டாங்க. ஜென்டில் உமன் எல்லாம் மினிஸ்டர் ஆகும். புரியுதா? அவங்க அப்படி இல்ல சார். அவளை கேவலமா படு கேவலமா மத்திய மந்திரி ஆகுறது இல்ல 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 பாஜக அப்படி விமர்சிச்சு அவங்க சார். அவங்க அதெல்லாம் போக மாட்டாங்க சார். அப்படியா? ஒரு ரொம்ப ஜென்டில் உமன் சார் அவங்க. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ், விசிக, இவங்க கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து தாவேகாவை என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாங்க. இதுல வந்து கம்யூனிஸ்ட் தவிர மத்தவங்க எல்லாம் மந்திரியா போய் உக்காந்து இல்ல, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? அப்பனா நீங்க சொல்றத பார்த்தா ஆகஸ்ட் 22 திமுக செயற்குழு கூட்டம் கூடுது. அப்பனா பாஜகவுடன் மந்திரி சபையில் இணைவதற்காக அந்த கூட்டத்தை கூட்டுறாங்களா? அதெல்லாம் ஓபனாலாம் சொல்ல மாட்டாங்க. சமயம் வரும்போது அதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு இதெல்லாம் ஓபனா சொல்லிட்டு இருக்கணும்? இல்ல, அப்பனா ஆதரவு தெரிவிக்கிற, வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கின்ற, அதனால அதுவும் வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்ப தெரிவிக்கணுமோ அப்ப தெரிவிப்போம். எப்ப ஆதரவு கொடுக்கணுமோ, எங்க ஆதரவு கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பாங்க. அதனால்தான் இந்த தொகுதி மறு சீராய்வு மனு தைரியமா கொண்டு வரதுக்கு இதுதான் காரணமா? குளிர்கால கூட்டத்தொடர் கொண்டு வரலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறாங்க மத்திய அரசு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 39 எம்பியா இருக்கவங்க இப்ப 59 இல்ல 60 எம்பி ஆக போறாங்க. கிட்டத்தட்ட 20-21 எம்பி இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை விட ஒரு சான்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்ல, அதாவது ரைட். ஆனா இங்க சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க? அதாவது இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும்ட்டு தான் ஆதரவு தெரிஞ்சிருக்கு. ஆனா அங்க பார்த்தா ராசா அவர்கள் நாங்கள் சொல்வதை அந்த மசோதாவில் இருந்தால் நாங்கள் ஆதரிப்போன்ற இப்படி 2 டபுள் கேம் ஆடுறாங்களா சார்? திமுக எது நம்புறதுன்னு தெரியல சார். எது டபுள் கேம்னு சொல்றீங்க? இல்ல, இங்க வந்து அதாவதுங்க இது பாருங்க, நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க. இந்த தீர்மானத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க இந்த தீர்மானத்தை பார்த்த உடனே அங்க மத்திய அரசாங்கம் பார்த்துட்டு ஐயோ தமிழ்நாடு சட்டசபையில தீர்மானம் போட்டாங்க, அதனால நம்ம இந்த டீலிமிட்டேஷன் ஆதரிச்சிருக்காங்க திமுக இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. எது நம்புறதுன்னு தெரியல சார். ஆதரவு தாங்க தெரிவிச்சுக்கிறாங்க. ஆமா, என்னப்பா அதுக்கு என்னப்பா? ஆனா மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுசீராய்வு மனுவையும் ஆதரிப்போன்றாங்க. ஆமா, என்னப்பா இங்க பாத்தீங்கன்னா 71ல என்ன நடந்தது அப்படியே தான் இருக்கணும், படசேதான் 543 தான் இருக்கணும் சொல்றாங்க. அப்படிதான் தீர்மானம், அதையும் ஆதரிக்கிறான். அங்க தொகுதியை கூட்டனால் 50% கூட்டனால் ஆதரிக்கணும் சொல்றான். இப்படி எப்படி சார்? சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? அதாவது திமுகவுக்கு என்ன சார் புரியல, ஸ்டாலினுக்கு என்னதான் ஆச்சு? அதாவது இந்த வந்தே மாதரம் நேஷனல் சாங்
இதுல ஒரு சில பகுதிகளை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எடுத்துட்டாங்க, நீக்கி விட்டார்கள். இப்ப அதையும் சேர்த்து முழுமையாக பாட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இதை கடுமையாக எதிர்க்கின்றது. ராசாவே பயங்கரமா எதிர்த்தார். இருங்க, சிறுபான்மையினர் இதுக்கு இது இந்த வந்தே மாதர் பாடல் சிறுபான்மையினர் மிக தாழ்வாக இதுவா சொல்லுது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு சட்டம் பாராளுமன்றம் சொல்லியிருக்காரு சார். சரிங்க, இப்போ காங்கிரஸ் இதை எதிர்க்கின்றது, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஆனா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல அந்த முழு வந்தே மாதரம் பாடலையும் பாடியிருக்காங்க. ஆமா சார், அது மத்திய அரசு இதுவாயிடுச்சு சார். அப்ப அதாவது சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்படியே அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? என் நாடு நல்லா இருக்கணும்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க இவ்வளோ எரியுது? அப்படி இல்ல சார், இல்ல நீங்க சத்தியமூர்த்தி பவனை இது பாடினாங்கன்ட்டு இன்னும் தப்பா சொல்றீங்க. ஏன்னா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி சார் அது. ஹலோ, அந்த கட்சி. ஆனா பாஜக எந்த விதமான இதுவுமே இல்ல சார். எங்க பாஜக எப்ப ஆரம்பிச்சாங்க தெரியுமா? 1947க்கு முன்னாடி பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது. வாய மூடின்னு இருங்க வரேன். அடுத்தது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு போறீங்க? இந்த கட்சி என்ன கட்சி தெரியுமா? அந்த காங்கிரஸ் இது அப்படின்னு ரெண்டா பிரியுது. இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சி இந்திரா காங்கிரஸ், புரியுதுங்களா? 77லயும் சரி, 77ல அதிமுகவுடைய பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி, 80ல திமுகவுடைய பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி, 2 காலகட்டத்திலையும் அந்த கட்சிக்கு பேரு இந்திரா காங்கிரஸ். புரியுதுங்களா? அதனால நீங்க எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, சும்மா ஸ்டிக்கர் ஒட்டிக்காதீங்க. அந்த கட்சி எப்போ போயிடுச்சு. ஐயா காமராஜர் நொந்து போனாரு. இன்னைக்கு சொல்றீங்களே காங்கிரஸ் இன்னைக்கும் சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு. காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? கடைசி காலத்துல அவர் எவ்வளவு வேதனையில இருந்தார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்த பிறகு காமராஜர் ஆட்சின்னு சொல்லி இருக்கிறீங்க. அவரை கட்சியை விட்டு விலைக்கு விட்டுப்புட்டு, இன்ஃபேக்ட் 71 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் திமுக கூட்டணி. இந்திரா காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க தெரியுமா சட்டமன்ற தேர்தல்ல? ஒண்ணுமே கொடுக்கல. எதுக்காகன்னா இங்க காமராஜர் தலைமையில காங்கிரஸ் இருக்குது. அந்த காங்கிரஸ ஒண்ணு இல்லாம பண்ணணும், அதனால எங்களுக்கு சீட்டு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, காங்கிரஸ தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு 71ல ஸ்தாபன காங்கிரஸ். அப்புறம் அவரு கட்சியை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக நீங்க சீட்டே வானான்னு ஒரு கூட்டணி வச்சீங்கன்னு காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றது அசிங்கமா இல்ல, அருவருப்பா இல்ல, வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இத போயிட்டு நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்லி நீங்க சார் எப்ப இருந்தாலும் அது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதான் நான் சொல்றேன், சுதந்திரம் வாங்க கட்சியை நீங்க காமராஜரோட நீங்க அமிச்சிட்டீங்க. அதுல நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி கிடையாது, நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த கட்சி. ஞாபகம் வச்சுக்காங்க. இப்ப மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு துளி கூட அதுல சம்பந்தம் கிடையாது. சுதந்திரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்திக்கல, ஏன் வேர்வை கூட சிந்திக்கல சார். RSS அப்ப இருந்தது சார். ஆனா அதுல இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த மாநில நான் சரண்டர் அடங்கிட்டு ஓடி போனவர் தானே. பாருங்க, அந்த விஷயத்த பேசணும்னா நிறைய இருக்கு. அவரை பத்தி தெரியாம நீங்க வாய்க்கு வந்ததை உளரக்கூடாது. அது அப்படிதானே பொதுவா பேசுறீங்க. நீங்க பேசுறீங்க, பொதுவா பேசுறது 1000 பேர் பேசிட்டு போவான். பிரிட்டிஷ்காரன் கால்ல வீழ்ந்துட்டா கேக்குறேன். அவர் எத்தனை வருஷம் அங்க இருந்தாரு தெரியுமா? நீங்க சொல்றீங்களே உங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வீட்டு சிறையில எல்லா வசதிகளோடும் இருந்தாங்க. அவரை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அவரை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. அதை விட்டு தள்ளுங்க. சரி, இதுக்கு இருங்க. இப்ப என்ன சொன்னீங்க? பாஜக அதுல போரிடவில்லைன்னு. கண்ணன், நான் அவங்கள ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சுதந்திர போராட்டத்துல நீங்க கலந்துக்கினீங்களா? நீங்க கலந்துக்கினீங்களா சுதந்திர போராட்டத்துல? நான் கேட்க பதில் சொல்லு. சுதந்திர போராட்டத்துல நீங்க கலந்துக்கினீங்களா? யாரு? ஒரு வேர்வையாவது சிந்தினீங்களா? யாரு? நீங்க சிந்தினீங்களா சுதந்திர போராட்டத்துல? தடி அடியில போய் அடி வாங்கினீங்களா? கொடி பிடிச்சிட்டு போனீங்களா? அப்ப இத பத்தி பேசுறது உங்களுக்கு யோகிதா கிடையாது. சரி, அதை விட்டுருங்க சார். அந்த மாதிரி தான் சொல்றேன். பாஜக எப்பங்க ஆரம்பிச்சாங்க? 1986ல ஆரம்பிச்சாங்க சார் பாஜக. அதுக்கு முன்ன ஏங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது நீங்க சொல்றது. ஆமா, அதுக்கு முன்ன இல்ல. பாஜகன்ற ஒரு கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடி கிடையாது. இல்ல, பாஜகவுடைய தாய் நிறுவனமான RSS இருந்தது இல்ல, அது கட்சி கிடையாது. ஒரு சுதந்திரமே வானா, வெள்ளக்காரனே எங்களை ஆண்டுகிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இங்க இருந்தாங்க. அவங்களும் காங்கிரஸ்ல இருந்தாங்க.
அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்துல. அதனால இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. சரி, அப்படியே இப்ப வருவோம் சார், இங்க வாங்க, வந்துருவோம் சார், இப்ப வாங்க. வந்துடும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே எப்படி அதிமுக துண்டா போச்சோ அப்படிதான் பாஜகவோட திமுக சேர்ந்தா போயிடும் சார். நீங்க எங்க அதுக்கு வருத்தப்படுறீங்க? ஆமா சார், அவங்க துண்டு துண்டா போவாங்கன்னு உங்களுக்கே போயிடுச்சு. அப்படியே அழுது புலம்புறீங்க நீங்க. உண்மையில இப்ப திமுக 59 இடங்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே சிறுபான்மையான முஸ்லிம் வாக்குகள் தான். அதுவும் போயிடும் சார். இது ஏன் ஸ்டாலினுக்கு தெரியல. ஆதரவு கொடுத்தாவே போயிடும் சார், அந்த கட்சி போயிடும் சார். அப்ப சந்தோஷம் தானே படணும். நீங்க ஸ்வீட் எடு கொண்டாடு கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு ஸ்வீட் கொடுப்பீங்களா? அதை விட்டு ஐயோ திமுக இப்படி போயிடுது. ஆமா சார், ஒரு எதிர்கட்சி வலுவான கட்சி சார், 75 ஆண்டுகளான கட்சி சார். இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு மாநில கட்சி 75 ஆண்டுகள் எதுவுமே இல்ல சார். இதுதான் சார் இருக்கு. அங்க பஞ்சாப்ல இருக்கு, பாதல் கட்சி இருக்கு, சிரோன்மணி அகாதல் இருக்கு. அது தவிர வேற எதுவுமே எல்லாமே காணாம போயிடுச்சு சார். ஆப்பு கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதா? இப்போ ஆந்திரால டிடிபின்னு ஒரு கட்சி இருக்குதா? சார் இல்ல, ஆந்திரால டிடிபின்னு ஒரு கட்சி இருக்குதா? சார் அது சொல்ல 75 ஆண்டுகள் இருக்கட்டங்க நிலையானது. அது போய் இப்படி ஒரு ஸ்டாலின் அவர் தன் குடும்பத்திற்காக தன் இதுக்காக, அதாவது விஜயிட தோத்து போயிட்டுன்னு தாங்க முடியாம இப்படி எல்லாம் செய்யறாரு சார். சரி, அப்ப என்ன பண்ணுங்க, அறிவாலயம் முன்னாடி போயிட்டு உண்ணாவிரதம் இருங்க. ஐயா உங்க கட்சி காணாம போயிட போது, கட்சியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சி நில்லுங்க. ஆமா சார், இப்ப இல்ல போனா அதாவது அது இன்னொன்னு பத்தி அரசு பாதிவுடைய அந்த இது அப்படிதான் சார் இருக்கு. என்ன இருக்கு? அது என்ன இருக்கு? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உங்களுக்கே தெரியும். என்ன சொன்னார்? அதாவது மாசு சுப்பிரமணி இந்த சைதாப்பட்டி தொகுதிக்கு எவ்வளவு பெரிய மருத்துவனை கொடுத்திருக்கா. அங்க போயிட்டு வந்தவங்க கூட ஓட்டு போட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல போனா நீங்க செத்தே போயிடுவேன். அப்படியா ஒரு நல்ல சாவே வராதுன்னு சொன்னாரு. நல்ல சாவே வராது. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? புரியுதா? இப்படி இல்ல பெருந்தலைவர் காமராஜ், அதாவது கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் விட்டு தள்ளுங்க. கல்விக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர். ஆமா, கல்வி ஊருக்கு ஊர் வந்து பள்ளிக்கூடம் திறந்தாரு. பசங்க வந்து பள்ளிக்கூடம் பசி பட்னியில பள்ளிக்கூடம் வராம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. நிறைய அணை கட்டினாரு, எவ்வளோ பண்ணாரு. ஆனா அவர் ஏன் இந்த ஜனங்க தோக்கடிச்சது இல்ல? ஆமா சார், அதையும் இருக்கோம். ஆமா சார், அவ்வளவுதான். இல்ல அந்த மாதிரி இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து தொகுதிக்கு நல்லது பண்றார் அப்படின்னு சொன்னாலும், என்னதான் நீ தொகுதிக்கு நல்லது பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இப்போ நீங்க சொல்றீங்க. எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா அந்த மாதிரி தொகுதிக்கு யாரோ ஒருத்தர் நல்லது பண்றாருன்னு தெரிஞ்சாலும் பல காரணங்களுக்காக அவருக்கு ஓட்டு போடலன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எந்த எம்எல்ஏவாவது தொகுதிக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணா என்னையா, இந்த ஜனங்க வந்து எப்படி ஓட்டு போவாங்கன்னு தெரியாது, அதனால எப்படியும் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு இதுல வந்து ஜெயிச்சுட்டு போறோம், இன்னத்துக்கு இதுங்களுக்கு நல்லது பண்றது அப்படித்தானே நினைப்பாங்க. ஸோ அப்புறம் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட காமராஜ் அவர்களே தோத்து போனாரு. ஏன் ஜெயலலிதா கூட தோத்து போனாங்க. இது ஏன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு புரியுமோ இல்லை, தான் தோத்து போயிட்டும்ட்டு இது போயிட்டும்ட்டு ஏன் இது ஏன் புரியல சார்? இன்னும் இப்போ ராகுல் காந்தி கூட தான் வந்து அங்க அமைதியில தோத்தாரு ஒரு தடவை. ஆமா ஆமா, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன அவர் அரசியலை விட்டு போயிட்டாரு அவரு? இன்னும் ஊர் ஊரா போயிட்டு இந்த டோல் பிரிகேட் மாதிரி பண்ணின்னு தானே இருக்காரு அவரு. என்ன ஸ்டாலின் என்ன ஒரு ராகுல் காந்தி மாதிரி ஒரு கட்டி பிடிச்சின்னு இந்த மாதிரி அந்த ஒரு கட்சி தலைவர், அவர் யார் அவரு, அந்த ஏதோ ஒரு சஞ்சய் தீட்சிதா பேர் எனக்கு சரியா தெரியல, அவரை கட்டி பிடிச்சின்னு மற்ற நாட்டு பிரைம் மினிஸ்டரை பத்தி எல்லாம் தப்பா பேசின்னு அந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு ஸ்டாலின். நீங்க அவரை போயிட்டு என்ன அவரு புரியல எகிரியிலன்னு கேட்டீங்க. இல்ல, அதாவது தான் தோத்தது இன்னும் ஜீரணிக்க முடியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் இது அவராங்க பேசினாரு. RS பாரதி தானங்க பேசினாரு, அவரு கேளுங்க. அம்மா நல்ல சாவே வராதுன்னு சொன்னது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவரு கேளுங்க. அதுக்கு நீங்க வந்து இவரை கேட்டுக்கிறீங்க. சரி, அது திமுக இன்னைக்கு நேரத்தை இது மாதிரி எல்லாம் சொல்லுங்கிறாங்க. காலங்காலமா இப்படிதான் ஓட்டு போடலாம்னு இப்படிதான் திட்டுவாங்க. இன்னைக்குதான் புதுசா திட்ட மாதிரி சொல்றீங்க. இல்ல, இப்ப தனி மரமும் ஆயிப்போச்சு சார். ஏங்க கனிமரமா இருந்த போது கூட எல்லாம் இருந்தீங்க, இப்ப தனி மரமா விட்டுட்டு ஓடி போட்டீங்க. அங்க ஏதோ பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பதவி கிடைக்குதுன்னு ஓடி போனவங்களை கேட்காம இவரை பார்த்து கேட்டுக்கிறீங்க. நீங்க உண்மையிலே பாஜகவுடன்
மறைமுகமாக கூட்டணி மறைமுகம் இல்லைங்க, நேரடியாக கூட்டணி வைத்தாலும் 2029 திமுக படுதோல்வி அடையும். ஸ்டாலின் புரிஞ்சவில்லை. பாஜகவே ஒரு இது வீட்டுல பூந்த ஆமை மாதிரி அமினா மாதிரி அது அழிச்சிடும். நம் கண் எதிரிலே தெரியுது இல்ல எப்படி இருந்த கட்சி, தமிழ்நாட்டை அதிக ஆண்ட கட்சி எது அதிமுக. இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு, அப்படி அதிமுகவா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, இத்தனை அதிமுக அப்படி ஒரு நிலைமை. அதாவது அவருடைய தகப்பனார் தன் குடும்பத்திற்காக கோபாலபுரத்துக்காக தன் அங்க ஆண் வாரிசு இல்லாமல் விட்டா தான் அந்த கட்சிக்கு ஒரு இது போயிடும், முதல்வர் ஆக முடியும். அப்படி ஒரு நிலைமை. அப்படி கட்டி காத்த கட்சி இப்படி ஆகிட்டு போறாருன்ட்டு வருத்தமா இருக்கு சார். வருத்தமா இருக்கா? ஆமா. சரி, அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த சொக்காயை கட்டிட்டு கருப்பு சொக்கா போட்டுவாங்க துக்கத்தை காமிக்கிறதுக்கு. இல்ல, நீங்க தானே வருத்தப்படுறீங்க, கருப்பு சொக்கா போட்டுக்காங்க. ஐயோ திமுக இப்படி ஆயிடுச்சேன்னு. ஒரு கருப்பு துண்டு இருந்தா கூட அதையாவது பாக்கெட்ல ஒட்டிக்கிட்டோம் அவரு. இல்ல சார், இப்படி ஒரு இது நிலைமையாச்சு. என்ன நிலைமையாச்சு, என்ன ஆயிடுச்சு சார்? அடுத்து சார், உண்மையிலே நவம்பர் மாதத்திற்குள் மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் பதவி விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காராம மோகன் பகவத். அதுக்கான காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாங்களே. எந்த நவம்பர் மாசம்? இந்த வருகின்ற நவம்பர் மாசத்துல யார் தூக்க போறாங்க? யார் தூக்க போறாங்க? RSS தூக்க போதான். யார் சொன்னாங்க உங்களுக்கு? அப்படிதான் வருது. என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களா? இல்ல, அப்படிதான் வருது தகவல். வருது உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு மட்டும் எங்கெங்கதான் வருது தகவல்? நான் நினைக்கிறேன் உங்களை CIA டைரக்டரா போடணும்னு நினைக்கிறேன். எம்மாம்பெரிய தகவலெல்லாம் எவ்வளவு சுலபமா உட்காந்த இடத்துல இருந்தே புடிச்சு நிக்கிறீங்க நீங்க. எப்பா பயங்கரமான ஆளுதான்ப்பா. நான் ட்ரம்ப் கிட்ட சொல்றேன், CIA டைரக்டருக்கு இவரு தாங்க சரியான ஆளு. அதாவது கரப்பான் பூச்சி நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் பெரும்பாலும் பாஜகவின் ஆதரவாளர்கள், பாஜகவின் வாக்கு அது சிதைந்து போகுது. அதனால RS இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போகுதா சொல்றாங்க. ஆமா, அப்படியா? எனக்கு ஒரு தகவல் வந்தது, சொல்லிட்டா? எனக்கு ஒரு தகவல் வந்தது, நான் சொல்லிட்டா? என்ன சார்? அதாவது நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் பதவியில இருந்து தூக்கிட்டு உங்களை தான் கொண்டு போய் உட்கார வைக்க போறாங்களா. ரெடியா? அப்படியா சார்? ஆமா, எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஏன் உங்களுக்கு வரும்போது எனக்கு வரக்கூடாதா? நான் உங்களுக்கு மட்டும் தான் தகவல் வரணுமா? எனக்கு இந்த தகவல் வந்திருக்கு, உங்களை PM ஆக்க போறாங்களா. அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிச்சிங்க. நமக்கு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையிலே ஒரு பக்கம் பாஜக உடைய தலைமை அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு மோடிக்கும் ஒரு கெடு அமைஞ்சு போச்சு. ஒரு இது இந்த பக்கம் தமிழகத்தில் உள்ள திமுக பாழுங்கணத்தில் விழப்போது, காணாமல் போகுது, சிதைய போகுது. இப்படி இருக்க போகுது சார். இது எப்படி நினைக்கிறீங்க? பைத்தியக்காரதானு நினைக்கிறேன். வேற என்னத்த சொல்ல முடியும் என்னால. இல்ல, இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கற்பனை சக்தி இருக்கு. நீங்க சினி ஃபீல்டு கூட ட்ரை பண்ணலாம். என்னமா கதை எழுதுறீங்க, ஆனா என்ன லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீல சொக்கா, பச்சை சொக்கா, மஞ்சள் சொக்கா போட்டிருக்கோம்லாம் கழுவி ஊற்றுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம சினிமா எடுக்க முடியுமா? இப்படியே நீங்க ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கற்பனை வளம் இருக்குது, லாஜிக் தான் இல்லை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. லாஜிக்கா சினிமாவா இன்னும் 2 மாதத்தில் தெரிந்துவிடும். மோடியை பற்றியும் திமுக போட்டி. மிக்க நன்றி சார். நன்றி கண்ணன்.